பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. Mari,
பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிறான். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா என்ன திரும்பி பார்ப்பேன் பார்த்தா இது என்ன பிரமாவா? இதோட பிரசனை ஒண்ணு இருக்கு. ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம். அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ரொம்ப உயிர் போயிருக்க செல்போனை பத்தி தான் பேச போறோம். செல்போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப வந்து நன்மையை பத்தி நம்ம பசங்க பேச போறாங்க. நன்மை போன் கண்டுபிடிச்சது நன்மைக்கு தான் சார். இவங்க தீமை புரிஞ்சுக்கிட்டாங்க.
நன்மைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க தான் தீமையா அதை மாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அணி வந்து தீமைக்காக பயன்படுத்துறாங்க, இந்த அணி வந்து நன்மைக்காக பயன்படுத்துறாங்க. சரி, நன்மைகள் என்ன ஒரு 4 சொல்லு. அதனால நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுலயே பிடிஎஃப் வரும், அப்புறம் சில பாடம் நடத்துற மாதிரி வீடியோஸ் வச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கூகுள் மேப்பு நிறைய நம்ம பயன்படுற மாதிரி அது நிறைய இருக்குங்க. அப்புறமேட்டு சமைக்கிறதுல கூட அதை பார்த்து தான் சமைக்கிறாங்க. இப்பெல்லாம் டீ வைக்கிறது யூடியூப் பார்த்து தான் டீ வைக்கிறாங்க இல்லையா? எல்லாத்தையும் பண்றாங்க, ஆனா அடுப்பு பற்ற வைக்கிறது இல்லை இல்லையா? எல்லாமே போடுறதெல்லாம் போடுறாங்க, ஆனா அடுப்பு பற்ற வைக்கிறது இல்லை. அதுக்கு கொஞ்சம் யூடியூப்ல பார்த்துருந்தாங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்புறமே இதெல்லாம் செஞ்சுக்கலாம்னு தோணுது, அப்படிதானே? அப்போ வந்து ஒரு சிங்கிள் டீ வைக்கிறது கூட நமக்கு வந்து செல்போன் பயன்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து சொல்லுங்க. இவங்க தீமை பயன்படுத்துறாங்க சார், அது வந்து அவங்களா கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவங்க வந்து தேவையில்லாம அந்த செல்போன்ல வந்து நாடகத்தை பார்க்கறது, நாடகம் பார்த்துட்டு அழுவுறது, அப்புறம் இன்னொரு ஆறுதலா சொல்றது, அழுவதம்மா அழுவதம்மா அழுவதாயா அழுவதாயா அப்படின்னு உனக்கு பதிலாக நான் அழுதுகிறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து செல்போன்ல வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணா நாம என்ன பண்ண முடியும்? செல்போன்ல நன்மைகள் ஏராளம் ஏராளம், தாராளம் தாராளம். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இவங்க புரிஞ்சுக்கலையா இல்ல வேறுமே பேசுறாங்களா அப்படின்னு அவங்கள ஒருத்தர் பேச வச்சிடலாமா? சரி, செமையார் கை தட்டுங்க. சார், படிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். நீ பாதி பேர் படிக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன்ல கேம் தான் சார் விளையாடிட்டு இருக்காங்க. அது வீட்ல வந்து தெரியாம ஓத்திட்டு ஒரு வீக்கெண்ட்ல கேம் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து சார், இதனால ரொம்ப கண்ணுக்கு பிரச்சனை தான் வருது சார். கண்ணுக்கு பிரச்சனை. அப்புறம் சார், கூகுள் மேப் போய் பார்க்கறேன்னு சொன்னாங்க சார். கூகுள் மேப் போய் பார்த்து எத்தனை பேர் சார் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க? எல்லாம் வீட்டுக்கு போகாம அட்ரஸ் மாதிரி வேற எங்கேயாவது போயிருக்காங்க. பைத்தியம் மீறி போச்சு இல்லையாடா? பைத்தியம் மீறி போச்சு. சூப்பரா கேட்டு பசங்க சொல்ற மாதிரி டிவிங்கிறதுலாம் யாருமே வந்து செல்போன் பார்க்கறது இல்லைங்க சார். செல்போன்ல கேம் விளையாடி நிறைய வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே செல்போன் தான். செல்போன் பேசிட்டு வந்து வண்டி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் அதிகமாகுது. அந்த காலத்துல கட்ட வண்டி இருக்கும்போது, சைக்கிள் இருக்கும்போது ஆக்சிடென்ட் இவ்வளோ ஆச்சா, இத்தனை ஹாஸ்பிட்டல் வந்ததா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது அவங்க சொன்னதெல்லாம் நீங்க என்ன பதில் போடுங்க? நான் மட்டும் தான் கேட்கணும். அவங்க தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க சார். டேய், நம்ம என்ன சார் அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. யூஸ் பண்ணா அது ரெண்டு பேர் தப்பா யூஸ் பண்ணா தப்பு. என்னென்ன வகையில யூஸ் பண்ணா நான் சொல்றேன். அம்மே ஒரு நாள் சொல்லுங்க. கூகுள்ல பாக்குறதுலயே ஃபார்வர்ட் பண்ணா ரெண்டாவது பாக்கிறதுக்காக பார்க்காம எங்க போய் விட்டா அது நான் கூகுள் மேப் வந்து நன்மைக்காக தான் கண்டுபிடிச்சது. புரியுதா? கூகுள் மேப் நன்மைக்காக தான் கண்டுபிடிச்சது. அதை நன்மைக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்துறோம். அப்பா அம்மா கூட நல்லதை மட்டும் தான் சொல்றாங்க, நாம அதை மட்டும் கேட்டா பரவாயில்ல. ஆனா அப்பா அம்மா சொல்றதை விட்டுட்டு இங்க யாராவது கேடி கில்லாடி ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா அவங்க சொல்றதை நாம கேட்கறோம். அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? சமைக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறது கூட இப்பெல்லாம் யூடியூப்ல தான் போடுறாங்க. அதே மாதிரி சீரியல் போட்டு ஃபோன்ல என்ன எதிக்கிறாங்க, ஃபோன்ல இது பார்த்துட்டு சீரியல் பார்த்து அழுகுறாங்க. சமைக்கிறது நீங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்றீங்க. அதே போன் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து படிக்கிறீங்க. கொரோனா காலத்துல வந்து போன்லயே நீங்க படிச்சீங்களா இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்களா இல்லையா? இப்ப திடீர்னு வீட்டுக்கு போகும்போது மழை வருது. திடீர்னு வீட்டுக்கு போகும்போது சாயங்காலம் மழை வருது. அப்பா அம்மாவுக்கு போன் பண்றதுக்கு போன் தேவையே இல்லையா? நீங்க பாட்டுக்கு அப்படியே ராம்சாமனா எங்க அப்பா அம்மாட்ட அப்படியே சொல்லுங்க, உப்சாமனா எங்க அப்பா அம்மா பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு 108க்கே போன் பண்றீங்க. 108க்கு போன் பண்ணும்போது டக்குனு போன் எடுத்து 108க்கு போன் பண்றீங்க. அதை விட்டுட்டு ஓ 108 கட்லாக்குடியில் ஒரு பையனுக்கு அடிபட்டுருச்சு வாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப வந்துட்டு இரு அது கட்டணாச்சி புள்ளியா இருக்கட்டும், கிட்டனாச்சி புள்ளியா இருக்கட்டும், ஆனா நம்ம என்ன பண்றோம்? போன் யூஸ் பண்றோமா இல்லையா?
அப்போ வந்து ஃபோன் நமக்கு தானே யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏன் வந்து அதில் தீமைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க? வெரி குட், சூப்பர் சூப்பர், கை தட்டு. இந்த அணியில வந்து அவங்க வந்து விடாப்பிடியா வந்து நன்மைகள் தான் சார் அதிகம், இவங்க கண்ணு ஏன் சார் தீமை மட்டும் பார்க்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? 108க்கு ஃபோன் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல சார், அது 108க்கு ஃபோன் பண்றதே அந்த ஃபோன் ஆகுது சார். அதனால ஃபோனை பார்த்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி போடு. டேய் 108க்கு வேலை வந்ததே ஃபோன் தான். ஃபோனை ஓட்டிட்டு வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இந்த மாதிரி பண்றதுனால தான் இப்பெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டுற கூட ஃபோன் பேசிட்டே ஓட்டுறான். அதனால தான் அவன் விழுறான். குறுக்க பண்ணி வருதா, குறுக்க நாய் வருதா கூட தெரியாம போய் விட்டுடுச்சிடும். இல்லையா மாடு நீங்க வந்து மாட்டு மேல விட்டுடுச்சிங்களா? இவன் வந்து மாட்டு மேல விட்டுடுச்சிடாமா? டேய் தம்பி, அந்த மாட்டு என்னாச்சு? சரி, இந்த ஆன்லைன் கேம் விளையாடி அதுல வந்து லாஸ் ஆகி ஒரு மிலிட்டரி மேன், ஒரு ராணுவ வீரர் 16 லட்சம் கடனாகி அவர்களுடைய துப்பாக்கியிலே ஃபயர் பண்ணிட்டார். இல்லையா? எத்தனையோ பேர் கேம் விளையாடி நஷ்டம் ஆகி சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம், சண்டை வர்றதுக்கு காரணம், டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு காரணமே செல்போன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றீங்க?